ரீசெண்டா வந்த ஒரு மேடம் சொன்ன விஷயம், நான் நெறைய டைம் என்னோட பிளான்ஸ வெளியில சொல்றதுனால எனக்கு நடக்க மாட்டேங்குது சக்தி. அண்ட் எனக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு. ஏதாவது நடக்க போகுதுன்னு சொன்னேன்னா, அது நடக்கவே நடக்காது. நான் ஏதோ செய்ய போறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அது நடக்கவே நடக்காது. ரீசெண்டா கூட நான் ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட மீட் பண்ணேன். அவர் வந்து இது மாரி சொன்னாரு. "நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்லாம இருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்" அப்படின்னாரு. "ஆ அது உண்மையா?" அப்படின்னு கேட்டாங்க. அது உண்மைதான். தி காஸ்ட் ஆஃப் ஓவர் ஷேரிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெறைய டைம் நம்ம இத வந்து அஸ்ட்ராலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெறைய டைம் இந்த ஓவர் ஷேரிங்னால என்ன நடக்குதுன்னா, நாம நெனைக்கிறோம் நம்ம கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணுவோம். பட் சில மனிதர்கள்ட்ட நீங்க பேசிட்டு வரும்போது அப்படியே எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். "என்ன சக்தி சொல்ற? போய் அடுத்தவங்கள்ட்ட நம்மளோட வலிய ஷேர் பண்றது கூட லீக்கேஜா? இப்படி பிரச்சனை ஆகுமா?" அப்படின்னா, ஆமா ஆகும். ஏன் நம்ம வந்து இது மாதிரி ஓவர் ஷேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் மெனி ஆஃப் அஸ் எஸ்பெஷலி தோஸ் ஷேப்டு பை எமோஷனல் கேவர்ஸ், நம்ம வளரும் போதே நிறைய கன்ஃபியூஷனோட வளர்ந்த நம்ம என்ன பண்றோம், ஒரு சைலன்ஸ் ஃபெல்ட் டேஞ்சரஸ். இப்போ நான் சைலண்டா இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஆபத்து வருமோன்னு பயப்படுறோம். ஸோ வி லேர்ன் டு எக்ஸ்பிளைன் ஆர் செல்ஃப், டு நரேட் ஆர் பெயின் இன் ஹோப்ஸ் ஆஃப் பீயிங் அண்டர்ஸ்டுட். யாராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நரேட் பண்றோம் நம்ம பெயினை. பட் த மோர் வி எக்ஸ்பிளைன் தி லெஸ் வி ஃபீல் சீன். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ, எமோஷ்னல் பெயின் அந்த பவுண்ட்ரியும் எமோஷ்னல் எனர்ஜி ப்ரொடெக்ஷனும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. யோர் ஸ்டோரி இஸ் சேக்ரட், இட் டிசர்வ் சேஃப் கண்டெய்னர். இன் சைக்காலஜியில் நாங்கள் வி கால் திஸ் அஸ் அ எமோஷனல் கண்டெய்ன்மெண்ட்னு சொல்லுவோம். இன் ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸில் வந்து இது இட்ஸ் கார்மிக் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. பவுண்ட்ரிஸ் ஆர் நாட் வால்ஸ், தே ஆர் விஸ்டம். இப்போ அஸ்ட்ராலஜி சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது யார்ட்டையுமே எப்பவுமே சொல்லாதீங்க. இட்ஸ் நாட் சூப்பர்ஸ்டிஷன், இட்ஸ் எனர்ஜெட்டிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்வேன். When you speak your truth to someone who lacks empathy, your healing path gets distorted. Unsafe listener equal to emotional drain னு சொல்லுவோம். நீங்க நாட் எவ்ரி ஒன் இஸ் ஆக்சுவலி எக்யூப் டு ஹோல்ட் யுவர் ட்ரூத். ஆக்சுவலி உங்களோட உண்மையை எல்லாராலையும் தாங்கிக்க முடியாது, வச்சுக்கவும் முடியாது. சம் லிசன் டு ஃபிக்ஸ், சம் லிசன் டு ஜட்ஜ், சம் டு கம்பேர். சில பேர் உங்களை கம்பேர் பண்ணுறதுக்காக லிசன் பண்ணுவாங்க, உங்களை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சில பேர் நினைப்பாங்க, உங்களை சில பேர் வந்து ஜட்ஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. So when that happens, your nervous system goes into alert. So you walk away feeling smaller, not supported. அப்போ நீங்கள் ஒரு சப்போர்ட்டடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஸ்மாலராக ஃபீல் பண்ணுவீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ சைலன்ஸ் இஸ் எமோஷனல் மாஸ்டரி. Silence is not suppression, it's a mastery. So choosing not to explain yourself is a form of energetic discipline னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் வாஸ்து. எப்படி நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட மனசையும் கிளென்ஸ் பண்ணணும், அந்த எமோஷனல் ஸ்பேஸையும் கிளென்ஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய டைம் வி கிளட்டர் வித் கில்ட், இல்லைனா அதர்ஸோட ஒப்பீனியன். ஸோ வி ஹாவ் டு க்ளீன் இட் ஆர் இன்னர் ஸ்பேஸ் தட் டிசர்வ்ஸ் கிளாரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை நான் சொல்லியே ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களை நோக்கி நீங்கள் கேட்டுக்கோங்க, இஸ் திஸ் மொமெண்ட் சேக்ரட்? இந்த மொமெண்ட் நிஜமாவே எனக்கு சேஃபான மொமெண்ட்டா? இந்த மனுஷங்க கிட்ட நான் ஷேர் பண்ணுறது நிஜமாவே சேஃபா? எனக்கு ஒரு எனர்ஜி ஃப்ரீடம் கிடைக்குமா? எனக்கு ஒரு டு ஐ ஃபீல் பெட்டர் ஆஃப்டர் ஷேரிங் திஸ் அப்படிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். சப்போஸ் இதெல்லாம் எதுவுமே ஓகே இல்லை அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஷேர் இட் வித் எனி ஒன். பிகாஸ் உங்கள் ஸ்டோரி டெஃபினட்டாக வில் ப்ளூம் when it does. அந்த நல்ல மனிதர்களோட காதுகளில் அது விழும்போது உங்களோட மனசில் இருக்க எல்லா உண்மைகளும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பெயினை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கொட்டணுன்ற அவசியம் இல்லை. அவங்க நிஜமாவே டிசர்வான மனுஷங்களான்னு பாருங்கள். அது உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜஸ்ட் கீப் இட் வித் யூ. அது உங்ககிட்டே இருக்கட்டும். உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைம் நம்ம அவுட் ஆஃப் என்து ஒரு ஹாப்பினஸ்க்காக நம்ம ஷேர் பண்ணுவோம், இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் எனக்கு வரப்போகுது, இங்கே பணம் வரப்போகுது, இந்த ஐடியாஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அது நடக்காமே போயிருக்கலாம். நிறைய டைம் நம்ம டூர் பிளான் பண்ணுவோம், ஆனால் நம்ம டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணியிருப்போம், ஆனால் போக முடியாது. நிறைய பேர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் எனர்ஜி ஃப்ளோ தான். ஸோ நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகளில் எனர்ஜி இருக்குது, மற்றவங்க அதை கேட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணும்போதும் எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி என்ன பண்ணும், இந்த எனர்ஜியால் ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணவும் முடியும், அதை அக்ரிவேட் பண்ணி அதை நல்லா நடத்தவும் முடியும். அதை ஆக்மெண்ட் பண்ணுறதும் அதை ஸ்டாப் பண்ணுறதும் அந்த எனர்ஜியில் தான் இருக்குது. அது அவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை, அவங்க மனசில் நினைக்கும் போதே ப்ராசஸ் பண்ணும்போதே அதுக்கான தடைகள் உருவாகும். ஸோ பெட்டர்
டோன்ட் எக்ஸ்பிரஸ். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப வலியான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சூஸ் யுவர் பீப்புள். யார்கிட்ட சொல்லணும்னு பார்த்து சொல்லுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் தெரப்பிஸ்ட் கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம். ஏன்னா தெரப்பிஸ்ட் அதுக்காகவே அவங்களோட பிரெயின் ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ நாங்கள் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம். நீங்கள் சொல்லும்போது உங்களோட வழிகளை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸ் கொடுப்போம். அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் அதை வச்சு நீங்கள் இப்படி அப்படின்னு ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்கிறது உண்மைதான். அதை நீங்கள் சூப்பர்ஸ்டிஷனாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சைக்காலஜி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு கார்மிக் எனர்ஜி இருக்குங்கிறது உண்மைதான். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். With that, bye bye, take care.